மணிமேகலை vs பிரியங்கா இவங்க 2 பேரோட ஃபைட் தான் சோஷியல் மீடியா ஃபுல்லாக ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுட்டு இருக்கு. குக் வித் கோமாளி அப்படிங்கிற இந்த ஷோவை எவ்வளோ மக்கள் பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சிம்பிளான உதாரணம் தான் இது. சரி, என்னதான் பிரச்சனை அப்படிங்கிறத சிம்பிளாக பார்த்துருவோம். குக் வித் கோமாளி அப்படிங்கிற ஷோவில் மணிமேகலை ஆங்கராக இருக்காங்க. பிரியங்கா அப்படிங்கிறவங்க ஒரு சீனியர் ஆங்கர் ஆஃப் விஜய் டிவி குக் வித் கோமாளியில் ஒரு குக்கா வந்திருக்காங்க. பேசிக்கலி 2 ஆங்கர் ஒரே ஷோவில் இருக்காங்க. பிரியங்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குக் வித் கோமாளி அப்படிங்கிறது ஒரு லைட் ஹார்ட்டடான என்டர்டைனிங் ஷோ அப்படிங்கறத மறந்துட்டு இதுக்கு முன்னாடி அவங்க கலந்துகிட்ட பிக் பாஸ் ஷோல இருக்கிறதாவே நினைச்சுக்கிறாங்க. அதாவது இந்த கோல் மூட்டுறது, ஒருத்தவங்களை கீழே இறக்கிட்டு தான் பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறது, ஒருத்தவங்களை யோசிக்க விடாம அவங்களோட வேலையை செய்ய விடாம அவங்கள மென்டல் டார்ச்சர் பண்றது, இந்த மாதிரியான வேலைகளை குக் வித் கோமாளியில பிக் பாஸ்ல இருக்க மாதிரியான ஒரு ஹாலுசினேஷன்ல இருக்கிறாங்க நம்ம பிரியங்கா. ஸோ பேசிக்கலி மணிமேகலை பண்ற ஆங்கரிங்க குறை சொல்றது, அவங்க பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு விஜய் டிவியோட சப்போர்ட்டோட அப்பப்போ குறும்படம்லாம் போட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. பிரியங்கா அப்படிங்கிறவங்க என்னதான் சீனியர் ஆங்கரா இருந்தாலும் குக்கா வந்திருக்க ஒரு ஷோல இன்னொரு ஆங்கர் பண்ணக்கூடிய ஸ்டைல கிரிட்டிசைஸ் பண்றதும், அதுவும் ஆன் ஷோல வரக்கூடிய அளவுக்கு அவங்கள ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணி அவங்க வேலையை கேள்விக்குறி ஆக்குற மாதிரியான விஷயங்களை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஃபன்னா பண்றாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அவங்க பேசும்போதே அவங்க வன்மத்தை தெளிக்கிறாங்க அப்படிங்கிறது வெளிப்படையாவே தெரியுது. ஒரு சீனியர் ஆங்கரா ஒரு ஆங்கர் பண்ணக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுறது எந்த விதத்திலையும் தப்பு கிடையாது. அதை ஆன் ஷோல டைரக்டாவே அவங்க கிட்ட சொல்றது ரொம்ப தப்பு. பின்னாடி வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி பேசுனீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சஜஷனா மட்டும்தான் அதை சொல்ல முடியும். ஆன் ஷோல இப்படி பேசும்போது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாத மனநிலை உருவாகும், இன்செக்யூரிட்டி கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது பிரியங்கா சைட்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம். சரி, மணிமேகலை சைட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளா என்ன சொல்றாங்க? அதாவது ஷாபூத்ரி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அந்த யூடியூப் சேனல்ல விஜய் டிவி தரப்புல இருந்து சில இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்றாரு. அந்த வீடியோ இப்ப இல்ல. ஏன்னா அந்த வீடியோ பிரியங்காவுக்கு ஆதரவா இருக்கிறதா சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸ்களை அள்ளி தெளிக்கிறதுனால சேனலுக்கே இது பாதிப்பாகும் அப்படிங்கிற மனநிலையில இருந்துட்டு ஷா அவர்கள் அந்த வீடியோவையே ரிமூவ் பண்ணிட்டாரு. அந்த வீடியோல விஜய் டிவி தரப்புல இருந்து அவங்க ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. மணிமேகலைய நாங்களா தான் அனுப்பிட்டோம், அவங்களாலாம் வெளியே போகல அப்படிங்கிற மாதிரியும், பிரியங்காவுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இருந்தது அப்படின்னா நீங்க அவங்க கிட்ட சாரி சொல்லிட்டு இந்த ஷோவை கண்டினியூ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான அறிவுரை கொடுத்ததாகவும், நான் பிச்சை எடுத்து வேணா சாப்பிடுவேன், அவளை அப்படி சொல்லி நான் வாழணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை மணிமேகலை யூஸ் பண்ணதாகவும் அந்த வீடியோவில் அவர் பதிவு பண்றாரு. அந்த வீடியோவை இன்னைக்கு அவர் ரிமூவ் பண்ணிட்டாரு. பட் அந்த வீடியோவை சோஷியல் மீடியாவில் எடுத்து பரப்புறாங்க. இதுக்கு நடுவில் இவங்க 2 பேரும் சண்டை போடுற மாதிரி ஒரு ஆடியோ லீக் ஆகுது. அந்த ஆடியோ உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது முற்றிலும் பொய்யானது. சமைக்க வேண்டிய இடத்துல சமைக்கிற வேலையை மட்டும் பார்க்காம குக் வித் கோமாளி அப்படிங்கிற ஒரு என்டர்டைனிங் ஷோவை பிக் பாஸ் மாதிரியான கோல் மூட்டுற ஷோவாக மாற்றினது பிரியங்காவையே ஷாரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு இந்த இஷ்யூவில் என்ன கருத்து இருக்குது, யாருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு நம்ம சேனலில் இருக்கக்கூடிய மற்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸையும் பாருங்கள்.